கர்ப்பக்கிரியை தலைப்புல நம்ம பார்த்துட்டு வர பாடல். பாடல் ஒழி பல செய்யும் வினையுற்ற நாளே வழி பல நீராட்டி வைத்தழுவாங்கி பழி பல செய்கின்ற பாசுக்கருவை சுழி பல வாங்கி சுடாமல் வைத்தானே. அப்படியே பாடிடலாம். மாற்றம் எதுவும் இல்லைங்களா சார்? மாற்றம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியேதான் இருக்கு பாடல. இதுல வந்து பார்க்கும்போது ஒளி பல செய்யும் வினை உற்ற நாளே வழி பல நீராட்டி வைத்து அழுவாங்கி அப்படித்தானே போட்டிருக்காங்க. பழி பல செய்கின்ற பாச கருவை சுழி பல வாங்கி சுடாமல் வைத்தானே. சுடாமல் அப்படியே பாடிடலாம். ஒளி பல செய்யும் வினை உற்ற நாளே ஒளி பல செய்யும் வினை உற்ற நாளே வழி பல நீராட்டி வைத்து அழு வாங்கி வழி பல நீராட்டி வைத்த அழுவாங்கி பழி பல செய்கின்ற பாசக்கருவை பழி பல செய்கின்ற பாசக்கருவை சுழி பல வாங்கி சுடாமல் வைத்தானே. சுழி பல வாங்கி சுடாமல் வைத்தானே. மூன்றாவது வரியில சார் பாச கருவை சொன்னீங்கல்ல. ஆமா, அதுல என்ன போட்டிருக்கு? இங்க வந்து பாசு சூவண்ணா போட்டிருக்கு. சூவண்ணா போட்டிருக்காங்க, இங்க பாசனை போட்டிருக்காங்க. பாசன்னா மாறி இருக்கு. ஒளி பல செய்யும் வினை உற்ற நாளே ஒளி பல செய்யும் வினை உற்ற நாளே வழி பல நீராட்டி வைத்து அழு வாங்கி வழி பல நீராட்டி வைத்து அழுவாங்கி பழி பல செய்கின்ற பாசக்கருவை பழி பல செய்கின்ற பாசக்கருவை சுழி பல வாங்கி சுடாமல் வைத்தானே. சுழி பல வாங்கி சுடாமல் வைத்தானே. பழிகள் பலவற்றையும் தரும் ஆணவத்துடன் கூடிய உயிர்கருவை அழிப்பதற்கு பல உபாயங்களை செய்யும் ஊர் வந்த காலத்தில் தாயின் கர்ப்பத்தில் உள்ள நீராலும் மூல அக்னியாலும் உயிரானது அழிந்து விடாமல் முறையே சுழியிலிருந்தும் வைக்கோல் குவியிலிருந்தும் எடுத்து காப்பாற்றுவது போல இறைவன் காப்பான் அப்படின்னு சொல்றாரு. இல்ல சார், புரியல சார். இன்னொரு தடவை சொல்லிடுறேன். இது வந்து எப்படி சொல்றாரு? முதல்ல ஒரு லைனா படிங்க சார், அப்பதான் இது புரியும். நீங்க முதல்ல படிச்சது மூன்றாவது வரி மாதிரி தெரிஞ்சது, அதனால கேக்குறேன். இன்னொரு தடவை பார்க்கலாம். அதாவது எப்படி சொல்றாருன்னா, பழிகள் பலவற்றையும் தரும் ஆணவ மலத்துடன் கூடிய உயிர்கருவை அழிப்பதற்கு பல உபாயங்களை செய்யும் ஊழ் வந்த காலத்தில் தாயின் கர்ப்பத்தில் உள்ள நீராலும் மூல அக்னியாலும் உயிரானது அழிந்து விடாமல் முறையே சுழியிலிருந்தும் வைக்கோல் குவியலிலிருந்தும் எடுத்து காப்பாற்றுவது போல. விளக்கம் வந்து ஓமைப்படுத்துறாரு. சுழியிலிருந்தும் வைக்கோல் குவியலிலிருந்தும் எடுத்து காப்பாற்றுவதை போல இறைவன் காப்பான் அப்படின்னு. சுழின்றது எது சொல்றாரு? சுழி பொதுவா ஆத்துல போகும்போது நீர்ல சுழல் வரும், சுழி. ஆமா, சுழின்னு சொல்லுவோம். ஆமா, நம்ம சொல்றாங்க அதுக்கு அந்த புயல்ல அந்த சுயல். ஆமா, அந்த இதுல ஏற்பட்ட இடையில மாட்டிக்கிட்டா உயிர் போயிடும். அப்ப அதுல இருந்தோம். ஆமா, அதே மாதிரி வைக்கோல் குவியல் அப்படிங்கிறது தான் இதுல
விளக்கம் அக்னியை சொல்றாரா? நெருப்பு நெருப்பு நெருப்ப சொல்றாரு. அக்னிங்கிறது தான் சொல்றாரு. அப்போ சுழின்னு சொல்றது வந்து நீர்னும், அதாவது வெள்ளம், வைக்கோல்ன்றத அக்னினும், இந்த ரெண்டு இதுலயும் அந்த கரு வந்து சாகாம வைக்கிறாரு. காப்பாற்றுவதை போல இறைவன் காப்பாற்று. அதாவது ரொம்ப குளிர்ச்சியும் இல்லாம ரொம்ப வெப்பம் இல்லாம. இந்த இடத்துல வைக்கோல் அப்படின்ற வார்த்தைக்கு எந்த வேர்டுமே வரலையே சார். இதுல வரல இல்ல. ஆனா இவரு வரலீங்களே. வரல. ஆமா, இவரு வந்து ஓமைப்படுத்துறாரு. இத அத எதுக்காக சொல்றாருன்றத இதுல பாத்துலாம். திருவாவடுதுறையில பாத்து. இது வரைக்கும் இந்த விளக்கம் வந்து இதுல சொல்லப்பட்டிருக்கு. இதுல நம்ம பாத்துருவோம். நம்ம இவர் என்ன சொல்ல வராரு நம்மளோட திருவாவடுதுறையில பண்றாங்க. மரணங்கள் பலவற்றை விளைவிக்கின்ற வினை பொருந்திய காலத்து பல வகையாலும் நீரால் கழுவும் நடையிலே கிடத்தி, இது வந்து சொல்ல வராரு அந்த கருத்தை. நீரால் கழுவி நடையிலே கிடத்தி உறவினர் அழுகின்ற செய்கையிலிருந்து தூக்கி எடுத்து பல பாவங்களை செய்கின்ற பாசத்தோடு கூடிய கருவை வினை சுழிகள் பலவற்றிலிருந்தும் எடுத்து பல வெப்பம் தாக்காதவாறு காப்பாற்றினார் என்றவாறு. அதாவது சார், இப்ப நீங்க முதல்ல படிச்சது என்னன்னா, நடையில கிடத்தி நீரால் குளிக்க வச்சு அது கடைசி நாள்ல செய்யற அந்த விஷயத்த இறுதி நாள்ல வந்து வீட்டுக்கு ரூம்ல இருந்தா கூட அது நடையில எடுத்துட்டு வந்து போடுவாங்க. அப்புறமா அது சொன்னீங்க நீங்க, நடையிலே கிடத்தி நீரால் கழுவி, அப்புறம் வேற என்னமோ சொன்னீங்கல்ல. ஆமா, அது வந்து பாச இதுல அழுவாங்கல்ல, அதை வந்து சொல்றாரு. அது வந்து எப்படி விளக்கம் கொடுக்குறாருன்னா, அந்த விளக்கம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அது என்ன சொல்ல வர்றாருன்னா, நடையிலே கிடத்தி உறவினர்கள் அழுகின்ற செய்கையில் இருந்தும் தூக்கி எடுத்து, ஆமா, தூக்கி எடுத்து பல பாவங்களை செய்கின்ற பாசத்தோடு கூடிய கருவை வினை சுழிகள் பலவற்றிலிருந்தும் எடுத்து, வினை சுழிகள் பலவற்றிலிருந்தும் எடுத்து. அதாவது இப்போ அந்த கரு வந்து அதாவது பாசத்தினால நிறைய பாவம் செய்ய போகுது. ஆமா, பாசத்தினால அந்த கரு வந்து பின்னாடி என்ன செய்ய போகுதுன்னா, அந்த பாசத்தின் மூலமாக பல பாவங்களை செய்ய போகுது. எல்லாமே அந்த பாசத்தினுடைய அடிப்படையில தான் சரியில்ல. பாசம்ன்றது என்ன நம்ம சொல்றதுன்னா, கொண்டு வரலாம். அதாவது நம்ம குழந்தைங்க மேல வச்சா அது பாசம், பொருளுக்கு மேல வச்சா அதே ஆசையா போயிடும். அது மாதிரி அந்த அந்த பாசத்தினுடைய பண்ண போற அந்த கருவை அவர் என்ன பண்றாரு கடவுள் அப்படின்னா, அது மட்டும் இல்லாம அந்த கரு வளர்ந்த பிறகு என்ன ஆகுது, மறுபடியும் அது இறந்து போனதுக்கு அப்புறம் நடையில கிடத்தி உறவினர்கள் அழறதுக்கு வச்சு இவ்வளவு வேலை செய்ய போறாங்க. அத வந்து என்ன பண்றாரு, சுழி பல வாங்கிடுறது. சுழி என்ன சொல்றாரு அவர், கட்டுன்றாருங்களா? அதான் வினை சுழிகள், அதாவது கருவை வினை சுழிகள் பலவற்றில் இருந்தும் எடுத்து, அது என்ன சொல்ல வர்றாருன்னா, மலம் வெப்பம், மல வெப்பம்னு சொல்றாரு. மல வெப்பம் தாக்காதவாறு. மலம்ங்கிறது அழிக்க சார், அது புரியுது. எப்படின்னா வினை சுழி அப்படின்னும் போது என்னதுன்னா, அந்த உயிருக்கு ஏத்த மாதிரி அதுக்கு வந்து வினை சுழி, வினை சுழி அது உயிருக்கு இருக்குல்ல, தலையெழுத்து சுழி, அந்த வினை சுழியில இருந்து எடுத்து வெப்பம், மல வெப்பம்ன்றது, மலம்ன்றது அறியாமை, அறியாமை அழுக்கு. அதாவது நம்ம இது அதுல வர அந்த மல மாயையில போய் சிக்காம எடுத்து காப்பாத்தினாரு அப்படின்ற மாதிரி. அதுதான் பொருள் சொல்றாரு இவரு. அப்படி வருது. என்னோட புத்தகத்துல என்ன போட்டுருக்காங்க சுமதி ஜாயின் பண்ணிடுச்சு. சரிங்க சார், நான் என்னோட பொருள் படிக்கிறேன் சார். படிங்க. கருவினுள் வீழ்ந்த உயிர் அவ்விடத்தே இறக்கும் ஊழ் உளதாயின், பதிந்த கருவை சிவபெருமான் பல நிலைகளில் பல்லாற்றார் அழிந்து ஒழிய செய்வான். என்ன மியூட் பண்ணிட்டீங்க சார்? நீங்க பேசுறது நான்
கேட்டுட்டு இருக்கேன். சொல்லுங்க. அதாவது என்ன அது என்ன சொல்றாரு, கருவிலேயே அந்த குழந்தை அழியிற மாதிரி இருந்தா என்ன நடக்கும்னு சொல்றாரு சார். ஆமா, கருவினுள் வீழ்ந்த உயிர் அவ்விடத்தே இறக்கும் ஊழ், அதுக்கு தலையில வந்து கர்ப்பத்திலேயே செத்து போகணும் அப்படின்ற ஒரு விதி இருந்தால் என்ன ஆகும்னா, பதிந்த கருவை சிவபெருமான் பல நிலைகளில் பல்லாற்றான் அழிந்து ஒழிய செய்வான். பல நிலைகளில் அப்படின்னும் போது முதல் மாதம், 2வது மாதம், அந்த மாதிரி அந்த மாதிரி நிலைகள்ல பல்லாற்றான் அழிந்தொழிய செய்வான். பல விதமாக அதை அழிந்தொழிய செய்வான். கர்ப்பத்திலேயே அதுக்கு விதி அப்படி இருந்துச்சுன்னா செஞ்சிருவாராம். முதல். அப்புறம் என்ன சொல்றாரு, அவ்வாறு இன்றி பிறந்து வாழும் ஊழ் உளதாயின், அந்த மாதிரி கர்ப்பத்துல அது அழிந்து போகாம பிறந்து மறுபடியும் வாழுகின்ற ஊழ் உளதாயின், அந்த மாதிரி விதி இருந்தால் இடையூறுகள் பலவற்றால் தாக்கப்படுகின்ற வினை கட்டுடைய அக்கருவை சிவபெருமான் அது பிறப்பதற்கு முன் உள்ள இடைக்காலத்தில் துளிகளில் அகப்படாது ஆற்றில் நீராட்டுதல் போலவும் அப்படி சொல்றார். அந்த கருவை சிவபெருமான் பிறப்பதற்கு முன்னுள்ள, அந்த கரு பிறப்பதற்கு முன்னுள்ள இடைக்காலம் அப்படின்னா தாய் வயிற்றுல இருக்கிற அந்த காலம், அந்த இடைக்காலத்துல எப்படி காப்பாத்துறாரா, சுழிகளில் அகப்படாது ஆற்றில் நீராட்டுதல் போல. ஆறுல நீராட்டணும், பட் அது சுழிகள் ஆகப்படக்கூடாது. சுழிகள் ஆகப்பட்டா பாதிப்பு ஏற்படுத்தும். அது மாதிரியும் எரிகின்ற வைக்கோல் குவையிலிருந்து வாங்கி சுடாது வைத்தல் போலவும். இதுல வைக்கோல் சொல்றாரு, வைக்கோல் குவை, வைக்கோல் போர்ல வந்து எரிஞ்சு நிற்கும் போது அந்த அதுலயும் போய் அது மாட்டிக்கிட்டு செத்து போகாம வாங்கி சுடாது வைத்தல் போலவும் தாயது வயிற்றில் உள்ள நீராலும் நெருப்பாலும் அழியாது காப்பான். சார் சிம்பிளா சொல்லலாம். கர்ப்பத்துல அழியணும்னு அதுக்கு தலையெழுத்து இருந்தா பல விதமா பல நிலைகள்ல அழிச்சிடுவாரு. அப்படி கர்ப்பத்துல அழியாம அது மறுபடியும் பிறந்து பூமியில வந்து வினை கட்டோட அது வந்து அது அனுபவிக்கணும்னு இருந்தா, அப்போ அந்த கருவை என்ன பண்ணுவாருன்னா, அந்த வயிற்றுல இருக்கிற அந்த பீரியட்ல இடைக்காலம், அதாவது பூமியில வர்றதுக்கும் கருவுக்கும் இடையில இருக்கிற காலத்துல சுழியில அகப்படாம ஆத்துல நீராட்டுதல் மாதிரி காப்பாத்துவாரு. வைக்கோல் நெருப்புல இருந்து சாகாத மாதிரி காப்பாத்துவாரு. அம்மாவோட வயிற்றுல இருக்கிற நீர்லயும் அது சாகக்கூடாது, நெருப்புலயும் சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு சார் இதுல. ஆனா இந்த பொருள் விளக்க ரைட்டு, பட் இந்த விளக்கத்தை செய்யுள்ள எப்படி கொண்டு வராருன்னு தெரியலையே. அது ஒழிப்பல செய்யும் வினையுற்ற நாளே பழிபல நீராட்டி வைத்த அழுவாங்கி, பழிபல செய்கின்ற பாசக்கருவை அது சரி, சுழிப்பல வாங்கி சுடாமல் வைத்தானே அதுவும் சரி, 2 அடிக்கே. இது ஒழிப்பல செய்யும் வினையுற்ற நாளேன்றது எது சார்? அதுக்கு பொருள் ஒழிதல்ன்றாங்க. ஒழிதல் அது வந்து கர்ப்பத்திலேயே ஒழிஞ்சு போனோம், அதுதான் அப்படின்னு நீங்க இருந்தா அது நடக்கும், இல்லனா இவர் காப்பாத்துவார், அவ்வளவுதான். அத பொருள். அது கர்ப்பத்திலேயே ஒழிஞ்சு போனோம்ன்ற வினை இருந்துச்சுன்னா வழி பல இருக்குது, வழி அழிச்சிடுவார். பல வழிகள்ல அதை அழிச்சிடுவார். அவர் நினைச்சா செஞ்சுவார், இறைவன் நினைச்சிட்டார். நீங்க சொன்ன மாதிரி ஒழிக்கு வந்து ஒழிதல் அல்லது அழிதல் அப்படின்னு போட்டாரு. உயிர் மண்ணில் வாராது கருப்பையுள் நிற்கும் காலத்தை வழி என்றார். வழி பல நீராட்டின்றது வந்து கருப்பையுள் அந்த கரு நிற்கிற அந்த காலம் அதை சொன்னாராம். துழி பல வாங்கி நீராட்டி வைத்தழு வாங்கி சுடாமல் வைத்தான் என கூட்டுக, அந்த மாதிரி வைக்கணுமா? வைனா வைக்கோலா சார்? நம்ம வைக்கோல்னு தேடணும்ல, ஆனா வைங்கிறது வைக்கோலை குறிக்குது. வைக்கோல் வை அப்படின்னா வைக்கோல். வைக்கோல் குவையை தழு என்றல் வழக்கு. வைக்கோலுடைய அந்த குவை இருக்கும், அது என்ன சொல்றது, போர், வைக்கோல் போர், அத வந்து அதுக்குதான் தழு அப்படின்னு வழக்கம், அதுக்கு பேரா. இதனால் கருவை சிவபெருமான் வினைக்கு ஏற்றவாறு அங்கே அழித்தல் காத்தல் இரண்டையும் செய்கின்றான். அந்த கருவினுடைய வினைக்கு ஏற்றவாறு கர்ப்பப்பையிலேயே அழிக்கிறதும் சரி, அல்லது கர்ப்பப்பையில காப்பதும் சரி, இரண்டையும் செய்கிறார். போட்டுட்டு குழவி கருவினுள் அழியாது தப்புதலை
மாணிக்க வாசகர் போற்றி திருவருள் நான் அன்னைக்கு சொன்னேன்ல பாடல் ஒரு மாதத்துக்கு சொன்னீங்களே, அததான் சொல்றாரு. கருவினுள் அழிவதாயும் கழிந்திடாது அழிவதாயும் பரிணமித்து அழிவதாயும் பாலனாய் அழிவதாயும் இந்த மாதிரி எல்லாம் அழியும் அப்படின்னு சொல்றாராம் என்பது சிவஞான சூத்திரத்துல இருக்கான். கருவினுள் அழிவதாயும் அது ஒரு ஸ்டேஜ், கழிந்திடாது அழிவதாயும் கழிந்த பிறகு அழிவது, அப்புறம் பரிணமித்து அழிவது முழுசா உருவாகி குழந்தை முழுசா பரிணமிச்சு ஆகி அப்புறம் செத்து போறது, அப்புறம் பாலனாய் அழிவது குழந்தைய பிறந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி உயிருக்கு வந்து அழிவு வரும் அப்படின்றத சிவஞான சித்தி நூல்ல சொல்றாங்க. அதான் அவ்வளவுதான் சார், இதோட விளக்க உரை அவ்வளவுதான். அதாவது அவங்களுடைய தலை மூளையினுடைய தலை சுழி பொறுத்து இருக்கு. அவங்க வினை பயனுக்கு தகுந்த மாதிரி கர்ப்பத்திலே கரைஞ்சு போய் இறந்து போயிடலாம், இல்ல குழந்தை பிறந்து இறந்து போலாம். அதுக்கு காரணம் இறைவன் தான் பாதுகாக்கிறார். இறைவன் வந்து பாதுகாத்து அந்த கருவை பாதுகாத்து கொண்டு வராரு வெளியில அப்படிங்கிற வினைச்சூழிக்கு ஏத்த மாதிரி வச்சுக்கிறாரு. தலைப்பு உங்களுக்கு என்ன சார் கொடுத்திருக்காங்க? அதுல கருவை காக்கிறான் தலைப்பு, கருவை காக்கிறான் அப்படிங்கிறத தலைப்பு. சரி, சுமதி அம்மா படிக்கிறீங்களா? நான் படிக்கிறேன். என்னோட புக்ல வந்து தலைப்பு வந்து சிசுவை துன்புறாமல் இறைவன் காப்பாற்றல். அதே பொருள் வந்து பழி பொருந்திய பல செயல்களை செய்யும் பாசத்தில் கட்டுப்பட்ட கருவை பலவான சுழிகளில் இருந்தும் எடுத்து அழியாமல் காப்பாற்றினான். பல விதங்களில் சிசுவை தூய்மை செய்து வினையை நீக்குமாறு அப்பெருமான் இயற்றுவான். அவ்வளவுதான். பாசக்கரு பாசத்தில் கட்டுண்ட சிசு ஒழி பல செய்யும் வினை ஒழியும்படி செய்வான். வினையுற்ற நாள் வினை பொருந்திய காலத்தில் சுடாமல் வைத்தான், துன்பம் அடையாமல் காத்தான். அவ்வளவுதான். இதுல வந்து ஒழி பல செய்யும்ன்ற பொருளுக்கு இன்னொரு பொருள் வந்து வினைய வந்து அவன் வந்து ஒழித்து விடுவான், நீக்கி விடுவான் அப்படிங்கிற பொருளையும் என் புக்ல அந்த பொருள்ல தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த கரு வினையோட இருந்தா அந்த கரு வினையை அழிக்கிறதுக்காக அதை ஒழித்திடுவான் அப்படின்னு சொல்றாரு. நல்லா இருக்கு. சரிங்க சார், பாடிடலாமா? பாடிடலாம். ஒழி பல செய்யும் வினை உற்ற நாளே, ஒழி பல செய்யும் வினை உற்ற நாளே, வழி பல நீராட்டி வைத்து அழு வாங்கி, வழி பல நீராட்டி வை போட்டு தழு வாங்கி அப்படி படிக்கணும். வைக்க போறேன் அப்படின்றதுனால அந்த பொருள் சொல்றாரு. இவர் பிரிச்சு சொல்லிட்டாரு சுபாஷ் ஐயா வந்து வைத்து அழு வாங்கி அப்படின்றாரு. வைத்தழு வாங்கி அப்படின்னு. சரி சரி, இவரு வைனா வைக்கோல், அழுனா போர் அப்படின்றாரு. அப்படின்னு பிரிச்சுறாரு. வை அழு வாங்கி பழி பல செய்கின்ற பாசக்கருவை, பழி பல செய்கின்ற பாசக்கருவை சுழி பல வாங்கி சுடாமல் வைத்தானே, சுழி பல வாங்கி சுடாமல் வைத்தானே. அடுத்த பாடல் சுக்கில நாடியில் தோன்றிய வெள்ளியும். சுக்கில நாடியில் தோன்றிய வெள்ளியும் அக்கிரமத்தே தோன்றும் அவ்வியோனியும் புக்கிடும் எண் விரல் புறப்பட்டு 4 விரல் அக்கரம் 8 எண் சாணதுவாகுமே. அப்படிதான் இருக்கு பாடி. சுக்கில நாடியில் தோன்றிய வெள்ளியும், சுக்கில நாடியில் தோன்றிய வெள்ளியும் அக்கிரமத்தே தோன்றும் அவ்வோனியும், அக்கிரமத்தே தோன்றும் அவ்வியோனியும் புக்கிடும் என் வீரல் புறப்பட்டு 4 வீரல், புக்கிடும் என் வீரல் புறப்பட்டு 4 வீரல் அக்கரம் 8 எஞ்சான் அது ஆமே, அக்கரம் 8 எஞ்சான் அதுவாகுமே.
சுக்கில நாடியில் தோன்றிய வெள்ளியும் சுக்கில நாடியில் தோன்றிய வெள்ளியும் அக்கிரமத்தே தோன்றும் அவ்யோனியும் அக்கிரமத்தே தோன்றும் அவ்யோனியும் புக்கிடும் என் வீரல் புறப்பட்டு நாள் வீரல் புக்கிடும் என் வீரல் புறப்பட்டு நாள் வீரல் அக்கரம் எட்டும் எஞ்சான் அது ஆமே அக்கரம் எட்டும் எண்சான் அதுவாகுமே சுக்கிலமும் ஸ்ரோகிதமும் கலக்க உடம்பு உருவாகி தோன்றும் தாய் விடும் மூச்சுக்காற்று அடுத்த வழியில சொல்ற தாய் விடும் மூச்சுக்காற்று 12 அங்குல கணத்தில் 4 அங்குலம் வெளியே நின்று விடுவதால் 12 அங்குலத்துல கணத்துல 4 அங்குலம் வெளியில போயிடுமா கணமா ஆமா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா 12 அங்குல கணத்தில் 12 அங்குல கணம் கணம்ங்கிறது 2 சுயினா கணம் 12 அங்குல கணத்தில் அந்த அளவையே சொல்றாரு. அளவைதான் கணம் சொல்லுவோம். கன அளவுன்னு சொல்லுவோம்ல, அதுதான். 12 அங்குல கணத்தில் 4 அங்குலம் வெளியே நின்று விடுவதா? ஓஹோ, 4 அங்குலம் வந்து வெளியில உள்ள போகாதுன்னு சொல்றாரு. வெளியில நின்றுடுமா, நின்று விடுவதால் மீதி 8 அங்குலம் எஞ்சான் உடம்பாக கருக்கொள்ளும். ஓ, அப்படின்னு சொல்றாரு. அப்போ மீதி 8 அங்குலம் மூச்சு உள்ள போறதுனால இந்த நம்ம வளர்ந்த பிறகு அவங்கவுங்க எஞ்சான் உடம்புன்னு சொல்றோமே, அந்த அடிப்படையில சொல்றாங்க. கருக்கொள்ளும். அந்த 8 அங்குலத்தில் ஐம்பூதங்களுக்கு உரிய எழுத்துக்கள் 5ம், அப்புறம் வந்து அதுக்கு அடுத்தது சொல்ல போறது அகரம் ஆகிய நாதமும் உகரமாகிய பிந்துவும். அகரம் சொல்றது ஆ ஊ இம் சொல்றோம், அது சொல்றது அகரமாகிய நாதமும் உகரமாகிய பிந்துவும் மகரமாகிய மாயையும் சேர்ந்தவையும். அதான் ஓம் ஓம் சொல்றல, ஓம் சொல்ற பிரணவ மந்திரத்தை சொல்றாரு. இந்த பாடலுக்கான விளக்கம் வந்து வெள்ளினா பிந்து, கிரமம் அப்படின்னா முறை, யோனினா ஸ்லோகிதம், விரல் அப்படின்னா ஓர் அளவு, மூச்சின் அளவு ஒரு அளவு, கணம்ங்கிறது அதான் சொல்றோம், அந்த கன அளவு. அது அக்கரம் அப்படிங்கிறது அக்கரம்னு சொல்றது எழுத்து. அகரம்ங்கிறது அக்கரம்ன்றது நம்ம படிக்கிறோம்ல, அதுல வருது அக்கரம் தானே வருது வார்த்தை. அக்கரம் தான் இதுல வருது சார். ஆக்சுவலா மீனிங் வந்து அகரம். அகரம் தான் மீனிங். ஆமா, அதுக்கு விளக்கத்துக்கு வந்து நம்ம அந்த எழுத்து சொல்றாரு. ல ப ர ய ஹ ஆ உ மா, இந்த எழுத்துக்களை சொல்றாரு. இதெல்லாமே அகரத்துல வரக்கூடிய எழுத்துக்கள் சொல்றாரு. ஓ, அப்படிங்களா? அப்படின்னு எழுத்துக்களை குறிப்பிடுறாரு. அப்ப அந்த 8 எழுத்து அக்கரம். ஆமா, 8 எழுத்து. ஆமா, 8 எழுத்து குறிப்பிடுறாரு. முதல்ல எடுத்தோம்னா லா லா லா. ஓகே. அடுத்தது வா வா. அப்புறம் ரா, ஆல முடியுது. லா வா ரா ரா. அடுத்தது பாத்தீங்கன்னா யா யா. யா. அடுத்தது பாத்தீங்கன்னா ஹா ஹா, வடச்சொல் ஹா. அப்புறம் ஆல ஆரம்பிக்குதுல, இது அண்ணன் ஆ, அந்த குறில் ஆ. அப்புறம் ஊ தெரியும் நமக்கு, உகரம், இம். அவ்வளவுதான். இந்த 8 எழுத்து சொல்றேன். ஓ, இதெல்லாம் வந்து ஆல ஆரம்பிக்குது. ஊவும் இம்மும் மட்டும் வேற ஒலியில வருது. உகரம் இது சொல்றேன். இது 8த்துக்கும் அக்கரம்னு சொல்லணுமா? இதுக்கு வந்து ஆமா, இதுதான் அக்கரம்னு சொல்றாரு. இதுதான் அக்கரம் சொல்றாரு. அது எஞ்சான் உடம்புக்கு 8 ஜான் அளவுள்ள உடம்பு அப்படிங்கிறாரு. இந்த வார்த்தைக்கு சொல்றாரு. இந்த பொருள் வந்து விளக்கம் கொடுத்திருக்காரு எழுத்துக்கள்ல. சரிங்க சார். இது நம்ம பாத்துருவோம். நம்முடைய திருவாவடுதுறையில என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். சொல்லுங்க சார். சுக்கில நாடியில் இருந்து தோன்றுகின்ற வெள்ளி நிறமான சுக்கிலமும், அவ்வாறே யோனியிலிருந்து தோன்றும் ஸ்ரோகிதமும் 8 விரல் இடை அளவு புறப்பட்டு 4 விரல் அளவு உள்ளே புகும். அதே கருத்தை தான் சொல்றாரு. அப்போது 8 அக்கரங்களும், அதேதான் அகரம், அந்த அகரம் தான், 8 அக்கரங்களும் எஞ்சான் உடம்பு ஆகும் என்றவாறு. இதே கருத்தை அவர் சொல்றாரு.
அதுதான் எஞ்சான். அதாவது பொதுவா சொல்லுவாங்க அவங்கவங்க கை அளவுதான் அளந்து பாத்தீங்கன்னா எஞ்சான் உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதுக்கு 8 உள்ள போது மீதி 4 வெளியில போயிடுது தாயோடைய மூச்சுல. அந்த 8 உள்ள போறதான் 8 அகரம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 8 எழுத்துக்களை குறிப்பிடுறாங்க. அதுதான் அதனுடைய அளவு. இந்த பொருள் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பாருங்க அத படிக்கிறேன் சார். தந்தையது வெண்துளி தோன்றும் நரம்பு வழியாக போந்த வெண்துளியும், அவ்வாறே தாயது செந்துளி தோன்றும் நரம்பு வழியாக போந்த செந்துளியும் கலந்து 12 அங்குலமாகிய தாயது மூச்சு காற்றில் 4 அங்குலம் புறத்தே போந்தொழிய, 4 அங்குலம் வெளி மூச்சுல போயிடுமா, புறத்தே போந்தொழிய 8 அங்குலமே உட்புகுதலால் அந்த கரு தனது கையால் எஞ்சான் அளவினதாய் வளரும். அதனாலதான் எஞ்சான் உடம்புன்றோம். அப்ப எஞ்சான் உடம்புக்கு சிரசை ஒரு பிரதானம் சொல்லுவாங்க. அப்ப குழந்தையோட கையால அதுக்கு 8 தான் அது இருக்கும். ஆமா, அது அக்கரு தனது கையால் எஞ்சான் அளவினதாய் வளரும் அப்படின்றாரு. அது வச்சுதான் வளருது. அப்ப மூச்சினுடைய தாயோட மூச்சு அடிப்படையில தான். ஏன் அந்த 8 ஜானுன்னு சொன்னா 12 அங்குலம் அளவுக்கு போற தாய்க்கு உள்ள போற மூச்சு காற்று 4 அங்குலம் வெளியே போயிடுது, மீதி 8 அங்குலம் உள்ள போறதுனால அந்த குழந்தை எஞ்சான் உடம்பா வளருது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டாரு. யோனி ஆகு பெயர் மூச்சு காற்று 4 அங்குலம் ஒழிய 8 அங்குலம் உட்புகும் என்பது நன்கு அறியப்பட்ட கருத்தான் சார். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால் அந்த காற்றினை எடுத்து ஓதினார் அப்படின்னு சொல்லிட்டாரு. புறப்பட்டு என்பது புறப்பட என்பதின் திரிபு. இங்க புறப்பட்டு 4 விரல் சொல்றாருல, அந்த புறப்பட்டுன்றத நீங்க புறப்பட அப்படின்ற மீனிங்ல கொள்ளணும் அப்படின்றாரு. அக்கரம் என்பது அந்த குழவியின் கரம் என்றவாறு. குழவியினோட கரம், குழந்தையோட கை கரம் அப்படிங்கிற பொருள்ல சொல்றாரு. இது அகரம்ங்கிற வார்த்தை. அவங்க 8 பொருளை சொல்றாங்க என்றவாறு. எட்டும் அப்படின்னு சொன்னா 8 நீட்டி அளக்கிற, எட்டும்ன்றல நீட்டி அளக்கிற அப்படின்னு சொல்றாரு. நீட்டி இப்படி அளக்கிற, அந்த கையினால இப்படி நீட்டி அளக்கிறோம்ல, அதான் அந்த மாதிரி நீட்டி அளக்கிற அப்படின்னு பொருளாம். இதனால் உடம்பு ஆகுமாறு கூறப்பட்டது அப்படின்னு போட்டார். அததான் சார் இவர் சொல்றாரு. எஞ்சான் உடம்பை பத்தி இந்த பாடல் நமக்கு உணர்ந்தது. ஏன் அப்படி எஞ்சான் உடம்புன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அந்த மூச்சினுடைய அளவையை பொறுத்து சொல்றோம். 8 அங்குலம் தான் உள்ள போது, 4 அங்குலம் வெளியில போயிடுது தாயோட கருவுல. அந்த குழந்தையுடைய கையினுடைய ஜான், அந்த கையினுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி அது வளருது, அதனுடைய வளர்ச்சியை சொல்றோம். அதே மாதிரி இன்னொரு இதுல சார் நம்ம படிச்சிருக்கோம். எப்படின்னா தமிழ் எழுத்துக்கு படிச்சிருக்கீங்களா நீங்க? தமிழ்ல 1 2 3 படிச்சிருக்கோம். ஆனா இப்போ அந்த நினைவுல இல்ல. மாதிரி இருக்கும். ஆமா, பாத்துர்க்கேன். சா போட்டா 4 அப்படி வருது. அப்படியே இருக்கு. ஆமா. கா 1. ஆமா. நம்ம அரிச்சோடி பழைய பழையதுல படிச்சிருக்கோம். அதுல வந்து நம்ம ரோமன் லெட்டர்ஸ் தான் இப்ப நம்ம யூஸ் பண்றோம். 1 2 3 எல்லாம் ரோமன் லெட்டர்ஸ். ரோமன் லெட்டர்ஸ் அது இல்ல. ரோமன் லெட்டர்ஸ் வந்து இப்படி போடுவோம், மேல கோடு போடுவோம். இது வந்து இந்த 1 2 3 எல்லாம் வந்து நம்பர்ஸ் வந்து அது எந்த நாட்டுல கண்டுபிடிச்சதுன்னு தெரியல. நம்பர்ஸ் வந்து யார் கண்டுபிடிச்சது? இங்கிலீஷ் பீப்புள்ஸா? ஆக்சுவலா ரோமன் லெட்டர்ஸ்ன்றது வேற. நம்ம ஸ்கூல்ல 6th ஸ்டாண்டர்ட் போடும்போது V போட்டு பக்கத்துல V போட்டு 1 போட்டு கோடு போடுறோம். அது ரோமன் லெட்டர்ஸ். நம்பர்ஸ் இதெல்லாம் நம்பர்ஸ். 10 க்கு வந்து X போடுவோம். 10. ஆமா. 11 க்கு X போட்டு 1 போடுவோம். அதுதான் ரோமன் லெட்டர்ஸ். ஆக்சுவல் 1 2 3 வந்து யார் போட்டது சரியா ஞாபகம் இல்ல. அது வருது அந்த கேலண்டர்ஸ்ல போட்டாங்கல, நம்பர்ஸ் அவங்க தான் கண்டுபிடிச்சது. ஜூலியஸ் கிரீக் பீப்பிள். கரெக்ட், கிரீக் பீப்பிள் கண்டுபிடிச்சது சார். அது நம்ம 1 2 3 நம்ம யூஸ் பண்றோம். 1 2 3. தமிழ்ல வர்ற 1 2 3 எப்படின்னா, தமிழ் எனக்கு ஞாபகம் இருந்த வரைக்கும் கா போட்டா 1, ஓகே, ஊ போட்டா 2, ஞா போட்டா 3, சா
போட்டா 4 அந்த மாதிரி. அது வரைக்கும் தான் ஞாபகம் இருக்கு சார். அந்த மாதிரி வரிசையா வரும் தமிழ் 1 2 3க்கு. ஏன் நான் சொல்றேன்னா இந்த பழைய காலத்து திருவாசகம் என்கிட்ட இருக்கு சார், ரொம்ப ரொம்ப பழசு. அதுல பேஜ் நம்பரே அவங்க அப்படி போட்டு வச்சு அந்த எழுத்து தான் போட்டிருப்பாங்க, அந்த எழுத்துக்களை தான் வச்சு போட்டிருப்பாங்க. ஆமா, தமிழ் 34ன்னு போட்டு ஒன்னு 3க்கு ஒரு எழுத்தோ 4க்கு ஒரு எழுத்தோ அப்படி போட்டு வச்சிருக்காங்க. அது மாதிரி இந்த ஆன்றது என்னன்னா 8. ஆனா 8. ஆன்றது எழுத்து வந்து தமிழ் எழுத்துல 8. அதனாலதான் இங்க அக்கரம் 8ன்றத வந்து அவரு 8 இது சொல்றாரு அப்படின்றது. எண்ஜான் அப்படிங்கிற வார்த்தைக்கு அது அகரம் அப்படிங்கிறது அக்கரம் சொல்றாரு. எண்ஜான் 8 அப்படின்றதுக்கு சொல்றாரா என்னன்னு தெரியல. எதுக்கு நான் சொல்றேன்னா இந்த இது அதாவது ஒரு ஔவையார் செய்யுள் ஒண்ணு வரும் சார். சரி. அதுல வந்து ஒரு அரசனோட நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு அரசன் தன்னை புகழ்ந்து பாட சொன்னதுக்கு ஔவையார் வந்து நகைச்சுவையா 8.25 லட்சணமே எவனேறும் வாகனமே அப்படிலாம் சொல்லி பாடினாங்க. அவன் நினைச்சீங்கன்னா நம்மள ரொம்ப புகழ்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க ஆக்சுவலா அவனை திட்டினாங்க, அது கூட புரியல அப்படின்னு சொல்லி அரசன் வந்து வற்புறுத்தி எல்லார் மேலயும் நீ பாட்டு பாடுறிய எனக்கும் பாட்டு அப்படின்னு சொன்னதுக்கு அது வந்து உண்மையா அவன் நல்ல செயல் செஞ்சா புலவர்கள் அவனை பாடிட்டு போயிட்டு போறாங்க, அது வேற விஷயம். அவன் வந்து அந்த மாதிரி நல்ல செயல் எதுவும் செய்யல. புலவர்களை கஷ்டப்படுத்தி தம் மேல பாட வைக்கணும்னு சொல்லிட்டு இப்ப நம்ம சிம்பிளா சொல்றோமே, மயில உடைச்சு ஆட வைக்கிறான், சிறகு உடைச்சு பாட வைக்கிறான். அந்த மாதிரி புலவர்களுக்கு இயற்கையா வராம இவர் வற்புறுத்ததுனால அந்த அம்மா என்ன பண்றாங்க, நீ உனக்கு பாட்டு தானே வேணும், நான் சொல்றேன் எழுதிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. 8.25 லட்சணமே எமனேறும் வாகனமே அந்த மாதிரி. அந்த மாதிரி சொல்லும் போது எமனேறும் வாகனம் இல்ல, எமனேறும் பரியே பரியே அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அப்ப அந்த 8.25 லட்சணம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்னா 8 அப்படின்ற எழுத்துக்கு வந்து ஆ, காலுக்கு வந்து வா, 1/4 கால் அதுக்கு வந்து வா. அவலட்சணமே அப்படின்னு அவலட்சணத்தை தான் அவர் வந்து 8.25 லட்சணமே. எமனேறும் பரியே அப்படின்னா யமன் ஏறுகின்ற குதிரை எது? பரி, எரும மாடு தானே. எரும மாடு. அதே மாதிரி ஸ்ரீராமன் தூதனே அப்படின்வாங்க, அது குரங்கே அப்படிலாம் திட்டுவாங்க அவங்க. ஆக்சுவலா அவனை அது புரியாது அந்த மட ராஜாக்கு. பத்தியா ஔவையார நான் இது பண்ணி நான் பாட்டு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அதனால அதுல ஆக்கு வந்து 8 அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அதனாலதான் இங்க அந்த அக்கரம் 8ன்றதுக்கும் அந்த பொருள் கொண்டு வராருன்னு நினைக்கிறேன் நான். அந்த குழவியின் கரம் அப்படின்னு சொல்றாரு இவர். ஆமா, அந்த குழவியின் கரம். அந்த குழவியின் கரத்தால ஆமா சுமதி இது ஜாயின் கட் ஆயிடுச்சு போறதுல, அது டிராவல்ல இருக்கு. அதனால கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா கிடைக்கலையா என்னன்னு தெரியல. சரிங்க சார், நம்ம இது பண்ணுவோம். வந்தோட ஜாயின் பண்ணிக்கலாம். இது புரிஞ்சுது நமக்கு. அதாவது இது போன பாட்டோட இது ஈஸியா தான் இருக்கு இந்த பாடல்ல. இது வந்து நமக்கு என்ன பொருள் உணர்த்துது அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வந்து குழந்தைய வந்து இன்ச்சு பை இன்ச்சா திருமூலர் குறிப்பிடுறாரு பாருங்க. கரு உருவாதுல இருந்து ஏன் அந்த கர்ப்பக்கிரியை வந்து கிளியரா ஃபர்ஸ்ட்ல இருந்தே புரிய வச்சிருக்காரு. அப்போ வந்து ஏன் நம்ம எஞ்சான் உடம்பு நம்ம சொல்றோம் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் இதுல கொடுத்துறாரு. மூச்சு காற்ற வச்சுதான் எஞ்சான் உடம்புன்றத விளக்கம் கொடுக்குறாரு. தாயோட மூச்சு காற்ற மையப்படுத்தி சொல்றாரு இதுல. நல்லா இப்போ அப்போ பார்த்தா சிலருக்குள்ள இந்த பர்த்டே குள்ளங்களா பிறக்குறாங்க இருப்பாங்களே, அப்போ அவங்க கூட அவங்க கையால மேபி 8 ஜான் இருப்பாங்களோ என்ன இருப்பாங்க, கட்டாயம் இருப்பாங்க. அதுவும் வினை பயன் தானே, எல்லாமே வினை தானே. அது உயரமா பிறக்கிறது, குட்டையா பிறக்கிறது, கருப்பா இருக்கிறது, வெள்ளையா இருக்கு, எல்லாமே வினையினுடைய அடிப்படை தானே. அப்ப அவங்க கையளவு மூச்சு காற்று அப்ப அவங்க அம்மா வந்து கம்மியா இருக்கலாம் தெரியல, அத பத்தி தெரியல. ஏன்னா மூச்சு காற்றினோட தடை வந்திருக்கும், மூச்சுக்கு அவங்களுக்கு இருக்கலாம். அந்த அடிப்படையில கூட அவங்களுக்கு இருந்திருக்கலாம், அந்த குறைவு இருந்திருக்கலாம், இருக்கும். ஏன்னா இது வந்து குழந்தை வந்து குறையா பிறக்கிறதுக்கும் அவர் சொல்ல ஒருவர் வருது, இதுலதான் வருது. மூச்சு காற்று குறைஞ்சு போச்சுன்னா என்ன பிரச்சனை வருது குழந்தைக்கு அப்படின்றது சொல்றாரு. அப்போ அதையும் சொல்லுவாரு கட்டாயம். குறைபாடு இருந்தாலும் அதை பத்தி பேசுறாரு.
பாடல் பாடிடுவோம். சுக்கில நாடியில் தோன்றிய வெள்ளியும் துக்கில நாடியில் தோன்றிய வெள்ளியும் அக்கிரமத்தே தோன்றும் அவ்யோனியும் அக்கிரமத்தே தோன்றும் அவ்யோனியும் புக்கிடும் என் வீரல் புறப்பட்டு நாள் வீரல் புக்கிடும் என் வீரல் புறப்பட்டு நாள் வீரல் அக்கரம் எட்டும் எஞ்சான் அது ஆமே அக்கரம் எட்டும் எஞ்சான் அதுவாமே. அடுத்த பாடல் போகத்துள் ஆங்கே புகுந்த புனிதன். போகத்துள் ஆங்கே புகுந்த புனிதனும் கோசத்துள் ஆகம் கொணர்ந்த கொடைத்தொழில் ஏகத்துள் ஆங்கே 2 8 3 5 மோகத்துள் ஆங்கொரு முட்டை செய்தானே. இதுல மட்டும் மாறி இருக்கு. இரண்டாவது அடியில கோசத்துள் ஆங்கே கொணர்ந்த கொடை தொழில் இருக்கா? அதுல இரண்டாவது அடி கோசத்துள் ஆகம் கொணர்ந்த கொடை தொழில். ஆங்கே எல்லாத்துக்குமே ஆங்கே ஆங்கே தான் வருது 3 அடியிலுமே. போகத்துள் ஆங்கே புகுந்த புனிதனும் கோசத்துள் ஆங்கே கொணர்ந்த கொடை தொழில் ஏகத்துள் ஆங்கே 2 8 3 5 அது அப்படியேதான் இருக்கு. மோகத்துள் ஆங்கு ஒரு முட்டை செய்தானே. இதுதான் போட. இத பாடிடுவோம், விளக்கம் பார்க்கலாம். போகத்துள்ளாங்கே புகுந்த புனிதனும் போகத்துள் ஆங்கே புகுந்த புனிதனும் கோசத்துள்ளாங்கே கொணர்ந்த கொடை தொழில் கோசத்துள்ளாங்கே கொணர்ந்த கொடை தொழில் ஏகத்துள்ளாங்கே 2 8 3 5 ஏகத்துளாங்கே 2 8 3 5 இருக்கு சரிங்க. 5ன்னு தனியா பிரிச்சிருக்காங்க. அப்படியா? 2 8 3 5 5 அப்படின்னு பிரிச்சிட்டாங்க. ஆமா. ஓகே. மோகத்துள்ளாங்கு ஒரு முட்டை செய்தானே. மோகத்துள்ளாங்கு ஒரு முட்டை செய்தானே. போகத்துள்ளாங்கே புகுந்த புனிதனும் போகத்துள் ஆங்கே புகுந்த புனிதனும் கோசத்துள்ளாங்கே கொணர்ந்த கொடை தொழில் கோசத்துள்ளாங்கே கொணர்ந்த கொடை தொழில் ஏகத்துள்ளாங்கே 2 8 3 5 ஏகத்துள்ளாங்கே 2 8 3 5 மோகத்துள்ளாங்கே ஒரு முட்டை செய்தானே. மோகத்துள்ளாங்கு ஒரு முட்டை செய்தானே. இந்த பாடலுடைய கருத்தாக நம்முடைய சுபானமலையில பார்க்கலாம். இதுல சொல்லும்போது ஆடவன் மங்கை இவர்தம் புணர்ச்சியில் கருவை தோற்றுவிக்க புகுந்த சிவபெருமான். இதுதான் அந்த போகத்துள் ஆங்கே புகுந்த புனிதன் அவர்கள் சொல்றாரு. தான் வழங்கிய கொடையினால் இறைவன் தான் வழங்குறார். அதான் பெற்றோர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படித்தானே சொல்றோம். அந்த அடிப்படையில் பெற்றோர் நம்ம சொல்றோம். தான் வழங்கிய கொடையினால் 31 தத்துவங்கள் கொண்ட கருவை உண்டாக்கினான் அப்படின்றார். 31 சொல்றாரு. இதுக்கு விளக்கமும் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. கோஷம் தெரியும், கோஷங்கள் 5 நமக்கு தெரியும். அன்னமய கோஷத்துல இருந்து ஆரம்பிச்சு ஆனந்தமய கோஷம் வரைக்கும் சொல்றோம். கருப்பை 2 2 8 16
16க்கு அந்த அதான் சார் 2 8 3 5 அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லும்போது 2 8 16 3 5க்கு 15 31 சொல்லிடுறாரு. இவை ஆன்ம தத்துவங்கள் 24. இவை சொல்லிட்டு ஆன்ம தத்துவங்கள் 24. அடுத்தது 24 அப்படின்னு சொல்லிட்டு வித்யா தத்துவங்கள் 7 ஆகும். அவ்வளவுதான். முட்டைக்கரு 24 7 31. ஆமா, முட்டைக்கரு. இது வந்து விளக்கம் இவர் கொடுத்துட்டாரு. நம்முடைய இவரும் அதே தான் அடிப்படை. அது விளக்கம் பார்த்துடலாம். இவர் திருவாவடுதுறை. இது வந்து 2வது வரியில வர்ற கோசத்துள் ஆங்கிய கொணர்ந்த கொடை தொழிலும் போது சிவன் வந்து கொடையா குடுக்குறாரு. ஆமா, கொடையா குடுக்குறாரு. அந்த கருவை குடுக்குறாருன்னு அதான். அது கோசத்துள் ஆங்கியன்றது வந்து கோசம்ன்றது அண்ட கோசம் சார். இது அண்ட கோசத்துல வருதா? அண்ட கோசத்துக்குள்ளதான் அவர் குடுக்குறாரு கொடையா குடுக்குறாரு அண்ட கோசம். ஓகே. அது ஏன்னா போகத்துள் ஆங்கே புகுந்த புனிதன் செய்யற என்ன பண்றாருன்னா கோசத்துள் போய் அங்க கொடை தொழில குடுக்குறாரு. ஓகே, கோசத்துள். அதனால இந்த 31 தத்துவங்களை அடக்கிய கரு வந்து உண்டாகுது. நல்லா இருக்கு. இதுல வந்து என்னோட புத்தகத்துல என்ன போட்டுருக்காங்க தெரியல சார். படிக்கிறேன் சார். படிக்கிறேன். முடிஞ்சிட்டு இல்ல, நான் திருவாவடுதுறையில படிச்சு சொல்லிடுறேன். திருவாவடுதுறை படிக்கல, படிச்சேன். போத்தி வீடுபட்ட புனிதராகிய ஆண்மகன் தனது போத்தி வீடுபட்ட சார். அப்படியா? அணைய வித்தியாசமா அப்படின்னு ஈடுபட்ட அப்படிங்கறதுதான் இவங்க போத்தி ஈடுபட்ட போகத்துள் ஆங்கே. ஆனா இதுல திருவாவடுதுறையில விளக்கத்துல இப்படி போட்டிருக்காங்க. போத்தி ஏதோ விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரைட். ஈடுபட்ட புனிதனாகிய ஆண்மகன் தனது கோஷம் வழியாக உடலை கொணர்ந்த கொடை தொழிலும் இந்த உலகத்திற்கு 25 தத்துவங்களுடன் மாயை முதல் காரணமாக கொண்டு ஒரு வினை முட்டையை விளைவித்தான் என்றவாறு. ஒரு வினை முட்டையை விளைவித்தான் என்றவாறு அப்படின்னு இவர் விளக்கம் கொடுத்துட்டாரு. இதுல வந்து அவங்க இறைவனையே கொண்டு வரல, ஆண்மகனை சொல்லியிருக்காங்க. ஆமா, அது தப்பு சார். முட்டைனாலே அது அண்டகோசத்தை தான் குறிக்குது. ஆமா, கரு முட்டை கூட ஆணுக்கு சொல்றது இல்லையே, நம்ம பெண்ணுக்கு தான் சொல்லுவோம். மாசத்துக்கு ஒரு கருமுட்டை உண்டாகும் பெண்ணுக்கு அப்படின்றது எல்லாம் சொல்றது. அவரு வந்து பொருள் எதுவும் மாத்தி சொல்றாரு. ஆனா முதல்ல நீங்க படிச்சது கரெக்டா இருக்கு. முதல்ல படிச்சது கரெக்டா இருக்கு. 7 வித்யா தத்துவங்கள் 24 தத்துவங்கள் சேர்த்து அது கரெக்டா இருக்கு. 31 தத்துவம். ஆமா, இதுல மட்டும் இவர் மாத்தி இது சொல்றாரு. இதுல வந்து புனிதன்னா ஆன்மா, கோஷம் என்றது வெளிப்படையாக வேறொரு பொருளை விளக்கிமாயின் ஈண்டு அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோன்மய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் எனும் அப்படிங்கிறது அந்த கோஷத்தை இவர் விளக்கம் கொடுக்கிறாரு திருவாவடுதுறையில. பஞ்ச கோஷத்தை உணர்த்திட்டு 2 8 3 5 என்பன உண்மை தொகையாய் 18 பூதங்கள் 5, தன்மாத்திரைகள் 5, சூக்கம தேக கருவிகள் 8 இவற்றை உணர்த்தின என்பர் அப்படின்னு இவர் விளக்கம் கொடுக்கிறார். இவர் என்ன சொல்றாரு பார்க்கலாம். இங்கே போட்டுறேன் சார். ஒருவன் ஒருத்தி ஆகிய இவர் 2 பேரையும் தான் கொண்டு வர்றாரு. போகம்னும் போதே அங்க ஒருவன் ஒருத்தி 2 பேர் இருந்தாதான் சொல்லணும். அதான் சொல்றாரு. ஒருவன் ஒருத்தி ஆகிய இருவரது இன்ப நுகர்ச்சி காலத்தில், அதான் ஃபர்ஸ்ட் நாள் சொல்லிட்டாரு, இன்ப நுகர்ச்சி காலத்தில் கருவை தோற்றுவிக்க புகுந்த சிவபெருமான், புகுந்த புனிதனும், புனிதன்றது அவங்க சிவபெருமான் தான் புனிதன். அதான் சொல்றாரு. அதை தோற்றி புகுந்த சிவபெருமான் அவ்வொருத்தியது கருப்பையினுள், அதான் அண்டகோசத்தினுள் சொல்றாரு. அவ்வொருத்தியது கருப்பையினுள் ஓர் உடம்பை கொடர்ந்து வைத்த கொடை தொழிலாலே, ஒரு உடம்பை எடுத்துன்னு வந்து அந்த கருப்பையில வைக்கிறாரா அவரு. அது வந்து கொடை தொழில்ன்றாரு. சொல்ற மாதிரி அந்த கொடையை பெற்றவங்க, அதனால பெற்றோர் நம்ம எல்லாமே பெற்றோர் தான் சொல்லுவாங்க. அவர் கொடுக்கிறாரு, நம்ம பெற்றோர். கொடை தொழிலாலே என்னாச்சா, வெள்ளிய துளிகள் பலவற்றுள் ஒரு துளியின் கண்ணே ஒரு துளியில மட்டும் 31 கருவிகள் ஆகிய மாயா காரியங்கள் சேர அவற்றால் முதற்கண் ஒரு பிண்டத்தை அமைக்கின்றன.
எத்தனையோ வெள்ளி போயிருந்தா கூட ஒண்ணுதுல நம்ம போன கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். சுமதி அம்மா கூட கேள்வி கேட்டாங்க, எதுல 31 தத்துவம் போய் உட்காருது, ஒண்ணு மட்டும் போய் தாயோட கருமுட்டையை சேருது அப்படி நம்ம படிச்சோம். அது வந்து ஏன்னா எந்த அந்த ஒரு துளியில போய் அந்த 36 தத்துவம் உட்காருதோ அதுக்கு மட்டும்தான் அந்த வீரியம் கிடைக்கும், போய் முட்டையை டச் கிடைக்கும், மற்றதுக்கு கிடைக்காது அப்படின்றாரு இவரு. திருமூலர் அதான் சொல்றாரு. பலவற்றுள் ஒரு துளியின் கண்ணே 31 கருவிகள் ஆகிய மாயா காரியங்கள் சேர அப்ப என்ன ஆயிடுது, அதுக்கு அந்த ஸ்ட்ரென்த் வந்துடுது. அவற்றால் தான் முதற்கண் ஒரு பிண்டத்தை அமைக்கின்றன. அந்த கருவுல போய் அந்த முதல்ல ஒரு பிண்டம்ன்றது அமையுது அப்படின்னு சொல்றாரு சார். மோகம் அப்படின்னா மோகினி போட்டுட்டு ஆன்ம தத்துவத்திற்கும் இது வழிமுறையாக காரணமாதல் பற்றி இதனையே கூறினார். 2, 8, 3, 5 ஆகிய மோகத்துள் என்க அப்படின்றார். கோஷம் என்பது உயிர் எதுகை. இதனால் பரசரீரத்துள் குணசரீரமே அன்றி கஞ்சுக சரீர காரண சரீரங்களும் கூட்டப்படுதல் கூறப்பட்டது. நீங்க சொன்ன அந்த இப்ப நீங்க சொன்னது வடமொழி கோஷம்னு சொன்னீங்க, அண்ட கோஷத்தை இவங்க வந்து சரீரம் சொல்றாங்க. அதை என்ன சொல்றாங்க, பரசரீரத்துள் குணசரீரம் மட்டுமில்ல கஞ்சுக சரீரம் காரண சரீரம் இவையும் சேர்ந்து கூட்டப்படுது அப்படின்றது கூறப்பட்டது அப்படின்றார் சார். இவர்தான் கிளியரா தான் இருக்கு. நல்லா இருக்கு. அப்போ வந்து அதாவது குழந்தை பிறக்கிறதுக்கு எந்த அந்த வெள்ளின்னு சொல்லக்கூடிய அந்த இது இருக்குல்ல, அதுல எதுல போய் உட்காரணும்ன்றது இறைவன் தான் டிசைட் பண்றாரு. அதுல போய் உட்கார்ந்தா தத்துவங்கள் போய் உட்கார்ந்துருது. அப்ப அவருதான் அந்த புனிதன் போய் உட்கார்ந்துறாரு. அதுக்காக தோற்றுவிக்க புகுந்த சிவபெருமான் புனிதன் அப்படின்றாரு. அந்த கருவை தோற்றுவிக்க புகுந்த சிவபெருமான் தான் ஒருத்தி எது அப்படின்றது தாயின்னு சொல்றாரு. தாயோட கருப்பையினுள் ஒரு உடம்பை கொணர்ந்து வைத்த கொடை தொழிலாலே அப்படின்னு கொடை தொழில் அவர் கொடையா பண்றாரு. அவருக்கு செய்யணும்னு அவசியம் இல்லையா சொல்றாங்க, அவருக்கு மெனக்கெட்டு செய்யணும் இல்ல, ஜீவரோட கருணையினால் செய்யறாரு. கருணையினால் அவர் கொடை தொழிலாலே வெள்ளிய துளிகள் பலவற்றுள் ஒரு துளியின் கண்ணே 31 தத்துவம் கருவிகளும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, தெளிவா புரியுது பாடல். இந்த கர்ப்பக்கிரியை ஒரு தடவை பாடிக்கிறோம். போகத்துள்ளாங்கே புகுந்த புனிதனும் கோசத்துள்ளாங்கே கொணர்ந்த கொடை தொழில் ஏகத்துள்ளாங்கே 2, 8, 3, 5 மோகத்துள்ளாங்கு ஒரு முட்டை செய்தானே. இது வந்து கருவை உண்டாக்கியவன் அப்படின்னு தலைப்பை கொடுக்கிறார் இதுக்கு. இந்த பாட்டு கருவை உண்டாக்கியவன். அடுத்த தலைப்பு வந்து கருவிற்கு ஆதாரம் எது அப்படிங்கிற, கருவுக்கு ஆதாரம். அடுத்த பாட்டு கொடுக்கிறார். பிண்டத்தில் உள்ளுரு அப்படிங்கிற வார்த்தை. பிண்டத்தின் உள்ளுரு பேதை புலன் 5ம் பிண்டத்தினோடே பிறந்து மரித்தன. அண்டத்தின் உள்ளுரு சீவனும் அவ்வகை அண்டத்து நாதத்து அமர்ந்திடும் தானே. அண்டத்துல இருக்கிறது எப்படி பிண்டத்துக்கு போகுது, பிண்டத்துல இருக்கிறது எப்படி அண்டத்துக்கு வந்துச்சுன்னு சொல்றாரு. இந்த வார்த்தையை சொல்றாரு. இதுல வந்து இந்த வார்த்தைகள்ல இவரு என்ன விளக்கம், பிண்டத்தில் உள்ளுரு பேதம் அப்படிங்கிறது பேதைன்னு வருது. அதுல பேத புலன் 5 பேத புலன் 5 அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்துறாருல. இங்க வந்து பேத புலன் 5 பேத அப்படிங்கிறது அதுவும் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன்ல. பேத புலன் 5 பிண்டத்தில் ஊடே பிறந்து மரித்தன. அடுத்து வண்டத்தில் உள்ளுரு, வண்டம் அண்டம்ங்கிற வார்த்தைக்கு வண்டம்னு இவர் போட்டிருக்காரு. ஆமா, எதனாலன்றது தெரியல. ஆனா பொருள் வந்து அண்டம் தான். ஆனா விளக்கத்துல வருது அண்டம்னு. ஆனா
அண்டத்தில் உள்ளூருக்கு வண்டத்தில் ஒரு சீவன் ஒரு சீவனும் மல் சீவனும் என்ன மல் இவையா என்ன போட்டிருக்கு உங்களுக்கு அடுத்தது இங்க வந்து அண்டத்தில் சீவனும் அவ்வகையா அவ்வகை சீவனும் அவ்வகை அடுத்தது வந்து அண்டத்து நாத அமர்ந்திருந்தானே அண்டத்து நாதன் அமர்ந்திருந்தானே நாத அமர்ந்திருந்தானே என்ன போட்டு இங்க வந்து அண்டத்து நாதத்து அமர்ந்திடும் தானே நாதத்து அமர்ந்திடும் தானே அண்டத்து நாதத்து இல்ல அண்டத்து நாதத்து அந்த உள்ளூர் ஜீவனும் அவ்வகை அதே வகையால் அண்டத்து நாதத்து அமர்ந்திடும் தானே அப்படின்னு அமர்ந்திடும் தானே அப்படியே பாடிடுவோம். பிண்டத்தில் உள்ளுரு பேதை புலன் ஐந்தும் பிண்டத்தின் உள்ளுரு பேதை புலன் ஐந்தும் பிண்டத்தினூடே பிறந்து மரித்தது பிண்டத்தினூடே பிறந்து மரித்தது அண்டத்தின் உள்ளுரு சீவனும் அவ்வகை அண்டத்தின் உள்ளுரு ஜீவனும் அவ்வகை அண்டத்து நாதத்து அமர்ந்திருந்தானே அண்டத்து நாதத்து அமர்ந்திருந்தானே வாச அமர்ந்திருந்தானேவா அமர்ந்திடும் தானே அமர்ந்திடும் தானேவா அது ஆமா ஆமா ஓகே இன்னொரு தடவை பாடிடலாம். அண்டத்து நாதத்து அமர்ந்திடும் தானே அண்டத்து நாதத்து அமர்ந்திடும் தானே இன்னொரு தடவை பாடிடுவோம். பிண்டத்தில் உள்ளுரு பேதை புலன் ஐந்தும் பிண்டத்தின் உள்ளுரு பேதை புலன் ஐந்தும் பிண்டத்தினூடே பிறந்து மரித்தது பிண்டத்தினூடே பிறந்து மரித்தது அண்டத்தின் உள்ளுரு சீவனும் அவ்வகை அண்டத்தின் உள்ளொரு சீவனும் அவ்வகை அண்டத்து நாதத்து அமர்ந்திடும் தானே அண்டத்து நாதத்து அமர்ந்திடும் தானே. விளக்கம் நம்ம பார்க்கலாம் நம்முடைய சுபாண்ணாமலை புத்தகத்துல. ஐம்புலன்களும் உடம்பை சார்பாக கொண்டுள்ளன. அதுபோல கருவினுள் இருக்கும் சீவன் அக்கருவில் உள்ள நாதத்தை பற்றுக்கோடாக கொள்ளும். நாதம் தான் இது முக்கியம் அப்படின்னு சொன்னாரு. பேதம் வேறு வேறாக அறிவை உடைய பிண்டம் உடம்பு அண்டத்தில் உள்ளுரு ஆகாயத்துடன் தொடர்பு கொள்ளும் நாதம் சூக்கமை வாக்கு அப்படின்னு சொல்றாரு. சூட்சுமை வாக்குன்னு சொல்றாரு. நம்முடைய திருவாவூர்திலே படிச்சிடுறேன். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? பிண்டமாகிய உடம்பின் உள்ளே பொருந்தி அறியாமை நிறைந்த புலன்கள் ஐந்தும் உடம்பினுள் தோன்றி அவ்வுடம்பினுள்ளேயே ஒடுங்கிற்று. அதுபோல இந்த அண்டத்தினுள்ளே பொருந்திய ஆன்மாவும் இவ்வண்ட கருவாகிய நாத தத்துவத்தில் ஒடுங்கும் என்றவாறு. இது நாத தத்துவத்தில் ஒடுங்கிறது. நாதம்ன்றது சிவன் தான் சார். சிவன் தான் சொல்றோம். விந்து பராசக்தி நாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோமே. ஆமா, விந்துநாதம். அது இது ஒடுங்கிடுச்சு. அது ஆகாயத்துல அண்டத்துல ஒடுங்கிடுச்சு. இது அண்ட கருவுல இது ஒடுங்கிடுச்சு அப்படின்றது இவர் விளக்கம் கொடுக்குறாரு. விந்துநாதம். அண்டத்தின் உள்ளொரு சீவனும் அப்படிங்கும் போது அண்டத்துல இருக்கிற அந்த அண்டத்தின் உள்ளே பொருந்திய ஆன்மாவும் இவ்வண்ட கருவாகிய நாத தத்துவத்தில் ஒடுங்கியது என்றவாறு அப்படின்றாரு. இதை இன்னொன்னு ஒப்பீடு செய்யறாரு. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, பிண்டமாகிய உடம்பின் உள்ளே பொருந்தி அறியாமை நிறைந்த புலன்கள் ஐந்தும் அதான் பேதை புலன் ஐந்து சொல்றாருல, உடம்பினுள் தோன்றி அவ்வுடம்பினுள்ளேயே ஒடுங்கிற்று. ஆமா, அதுக்குள்ளே ஒடுங்கிடுது. உடம்புனாலே அந்த ஐந்து புலன்கள் அது கூடவே சேர்ந்து அது ஒடுங்கிட்டு அதுபோல இந்த அண்டத்தினுள்ளே பொருந்திய ஆன்மாவும், இவர் சொல்றது அண்டத்தில் உள்ள பொருந்திய ஆன்மான்றாரு. இவ அண்ட கருவாகிய இவ்வண்ட கருவாகியன்னு தாயோட கருப்பையை சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த அடியில
2 விதமா அண்டம் நம்ம பார்க்கிறோம். இந்த அண்டத்தின் உள்ளே பொருந்திய ஆன்மாவும் அண்டக்கருவாகிய நாத தத்துவத்தில் ஒடுங்கும் என்றவாறு. இந்த 2 பொருள் வந்து நம்ம பார்க்கிறோம். ஏன்னா எதுல பார்க்கிறோம்னா, இதுல சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, அண்டத்தின் உள்ளூர் சீவனும் அவ்வகைன்னு சொல்லும்போது அண்டத்து நாதம் 2 விதமா வருதுல்ல. ரெண்டுத்திலயும் அண்டத்தின் உள்ளூர்னு ஒண்ணு வருது, அண்டத்து நாதம்னு ஒண்ணு வருது. நாதம்னு வருது. அண்டத்து நாதம் சொல்லும்போது தாயோட கருவறை கருப்பைய சொல்றது. அண்டம் சொல்லும்போது ஆகாய வெட்டவெளி. ஆகாயத்துல சுத்தில இருக்கிற ஆன்மா வந்து தாயோட வயித்துல உட்கார்ந்துருது அப்படிங்கறதா கருவா உட்கார்ந்துருதுன்னு சொல்றேன். அதான் வழக்கம். இது புரியுது. சரி, என்னோடதுல படிக்கிறேன். படிங்க. உடம்பிலே பொருந்தியுள்ள மயக்கத்தை உடைய ஐம்பொறிகளும், அதான் முதல் வரிக்கு, பிண்டத்தின் உள்ளொரு பேதை புலன் ஐந்துக்கு ஐம்பொறிகளும் அவ்வுடம்பையே என்றும் பற்றுக்கோடாக கொள்கின்றன. அந்த உடம்புதான் அந்த ஐம்புலன்களுக்கும் வந்து பற்றுக்கோடு. அது போலவே முட்டை வடிவாக தோன்றும் கருவை பற்றியுள்ள உயிரும், அந்த கருவை பற்றியுள்ள உயிர், கரு முட்டை வடிவில் உண்டாச்சு, பட் அது உள்ள போய் உயிர் உட்கார்ந்து இல்லைன்னா அந்த கரு வளராதே. அது பற்றியுள்ள உயிரும் என்ன பண்ணுதுன்னா, அக்கருவையே பற்றுக்கோடாக கொண்டு தாயின் கருப்பைக்குள் இருக்கும் அப்படின்றாரு. முட்டை வடிவாக தோன்றும், அதாவது அண்டத்துள்ளூர் ஜீவனும் வந்து என்ன சொல்றாருன்னா, முட்டை வடிவாக தோன்றும் கருவை பற்றி உள்ள உயிர், அதான் ஜீவன் அப்படின்றார். அது வந்து என்ன பண்ணனா, அந்த கருவையே பற்றுக்கோடாக கொண்டு தாயின் கருப்பையுள் இருக்கும் அது அப்படின்றார். விளக்க உரையில இது கை கால் முதலிய உறுப்புகள் இல்லாத பிண்டமாகிய கருவில் உயிர் செயலற்று இருத்தல் என்றவாறு என்பார்க்கு செயலின்றி அறிதல் மாத்திரையாய் நிற்கும் என ஐயம் அகற்றியவாறு பிண்டம் என்றது. உடம்பை மரித்தது என்பது பாடமாகாமை அறிக. விந்துவை அடக்கி கொள்ளுதலால் கருப்பை நாதம் எனப்பட்டது. சிவனை அடக்கி கொள்றதுனால கருப்பைய நாதம்னு சொல்றாங்களாம். பிறவற்றை நோக்க அறிவாய் நின்ற ஐம்பொறிகள் அவ்வறிவுத்தன்மை இல்லாத உடம்பில நிற்றல் போல சடம் போல்வதாகிய பிண்டத்தில் சித்தாகிய உயிர் நிற்கும் என்பதாகும். பிறவற்றை நோக்க அறிவாய் நிற்கின்ற ஐம்பொறிகள் அவ்வறிவுத்தன்மை இல்லாத உடம்பிலே நிற்றல் போலைன்னு குழப்பாரு. பிறவற்றை நோக்க, மற்றவற்றை பார்ப்பதற்கு அறிவாக நிற்கின்ற ஐம்பொறிகள் அவ்வறிவுத்தன்மை இல்லாத உடம்பில, உடம்புக்குன்னு தனி அறிவுத்தன்மை இல்ல, ஐம்புலன்களுக்கெல்லாம் அறிவுத்தன்மை இருக்குது, பார்த்துட்டு கேட்கறது சுவைத்தல் அந்த மாதிரி. ஆனா இந்த உடம்புன்னும் போது தனியா அதுக்கு எந்த ஒரு அதாவது என்ன சொல்றது, அறிவுத்தன்மை இல்லாத உடல். அது மாதிரி சடம் போல இருக்கிற பிண்டத்துல சித்து ஆகின்ற உயிர் நிற்கும், அந்த முட்டைக்குள்ள அந்த உயிர் நிற்கும். அப்படி அது எங்க இருந்து வருதுன்னா வந்தது அப்படின்றாரு சார். இதனால் மேலது பற்றி எழுவதோர் ஐயம் மறுக்கப்பட்டது. அதாவது இது எப்படி நம்ம பொருள் எடுத்துக்கலாம்? இந்த பொருள் நம்ம பார்க்கும்போது இப்போ வந்து ஆன்மா அங்கிருந்தா வருது, வெட்ட வெளியில இருக்கிற ஆன்மா அங்கிருந்தா வருது. அதை வந்து அண்ட வெளியில இருக்கிற சீவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. நம்முடைய தாய் கருவுல இருக்கக்கூடிய அந்த நிலையை வந்து அதையும் அண்டம் தான் சொல்றாரு. அது அந்த அண்டத்துக்குள்ள இது உட்கார்ந்துருக்கு, அந்த ஆன்மா தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கு. அது உட்கார்ந்தது காரணமாக சிவபெருமான் அவர்தான். நீங்க சொன்ன மாதிரி அண்டத்தினுள்ள இருந்து பிண்டத்துக்கு வருதுன்னு சொல்றீங்களா? அண்டத்துல இருந்து வர்ற அந்த ஆன்மா உயிர், அது ஏதோ ஏதோ ஒன்று சொல்றோம். சீவன், சீவனால அதான் உயிர்னால ஆன்மானால அது வந்து இந்த தாய் வயிறுன்ற பிண்டத்துல வந்து அமருது அப்படின்றார். அண்டத்தில் உள்ளது பிண்டத்துக்கு வந்துடுது. மறுபடியும் போகிற காலம் வந்துச்சுன்னா பிண்டத்துக்குள்ள இருக்கிற இந்த ஆன்மா மறுபடியும் அண்டத்துல போய் சேர்ந்து வந்த இடத்துல இருந்து திருப்பி போயிடும். அதான் சொல்றாரு. நல்லா இந்த பாடல் புரியுது. இது எல்லாமே வந்து இந்த கரு உற்பத்தி அப்படிங்கிற போது கருனுடைய கிரியை அப்படிங்கிறது தான். இன்னொரு தடவை பாடிடுவோம். பிண்டத்தில் உள்ளுரு பேதை புலன் ஐந்தும், பிண்டத்தின் உள்ளுரு பேதை புலன் ஐந்தும்
பிண்டத்தினூடே பிறந்து மரித்தது. பிண்டத்தினூடே பிறந்து மரித்தது. அண்டத்தின் உள்ளுரு சீவனும் அவ்வகை. அண்டத்தின் உள்ளுரு சீவனும் அவ்வகை. அண்டத்து நாதத்து அமர்ந்திடுந்தானே. அண்டத்து நாதத்து அமர்ந்திடுந்தானே. இதுல சொல்லும்போது பிண்டம் அது சொல்லும்போது ஐந்துரு அடங்கிய பிண்டமாகிய உடல் அப்படின்றாரு. இதுல திருவாவூர்ல உயிரிடமாகிய தன்மாத்திரைகள் விளக்கம் பெறுதலில் இங்கனம் கூறினார். அண்டத்து நாதம் பிரம்மண்டலத்திற்கு அடியான மாயை அது அப்படின்னு சொல்றாரு. இதுல அண்டத்து நாதம்ன்றது பரவெளியினுடைய அடியான மாயை. அந்த மாயை தான் இது அப்படின்னு. மாயில தானே வரும் எல்லாமே. மாயில அந்த பாடல் புரியுதுங்களா? நேரம் கருதி அடுத்த வகுப்புல தொடருவோம்.